Question. சமீபத்தில் எந்த மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது? Option A. மிசோரம், Option B. திரிபுரா, Option C. இமாச்சல பிரதேசம், Option D. கோவா. The correct answer is. இமாச்சல பிரதேசம். Question. பின்வரும் எந்த முயற்சி QR குறியீடுகளை பயன்படுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டத்தை MGNREGA அதிக வெளிப்படைத்தன்மையுடன் ஆக்குகிறது? Option A. சத்தீஸ்கரின் முயற்சி, Option B. ராஜஸ்தானின் முயற்சி, Option C. மத்திய பிரதேசத்தின் முயற்சி, Option D. உத்தரப்பிரதேசத்தின் முயற்சி. The correct answer is. சத்தீஸ்கரின் முயற்சி. Question. ராஜஸ்தான் மத்திய பல்கலைக்கழகம் முதல் 100 பல்கலைக்கழகங்களில் இடம் பிடித்த எந்த அமைப்பின் தரவரிசை சமீபத்தில் குறிப்பிடப்பட்டது? Option A. QS உலக பல்கலைக்கழக தரவரிசை. Option B. தி உலக பல்கலைக்கழக தரவரிசை. Option C. NIRF தரவரிசை. Option D. ARIIA தரவரிசை. The correct answer is. NIRF தரவரிசை. Question. சமீபத்திய அறிவிப்பின்படி எந்த நிறுவனம் மாற்று புரத ஆராய்ச்சி மையத்தை நிறுவ உள்ளது? Option A. டெல்லி பல்கலைக்கழகம், Option B. ஹைதராபாத் பல்கலைக்கழகம், Option C. இந்திய அறிவியல் நிறுவனம், Option D. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். The correct answer is. ஹைதராபாத் பல்கலைக்கழகம். Question. கடல் பல்லுயிரியலை பாதுகாப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் எந்த மாநில அரசு சமீபத்தில் கடல்வள அறக்கட்டளையை தொடங்கியுள்ளது? Option A. கேரளா, Option B. கோவா, Option C. தமிழ்நாடு, Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is. தமிழ்நாடு. Question. குறிப்பாக 2020 முதல் 21 வரை தொடர்விக்கான எதற்கு ரிசர்வ் வங்கி மீட்பு அறிவித்துள்ளது? Option A. கருவூல உண்டியல்கள், Option B. சாவரின் தங்கப் பத்திரங்கள் SGB, Option C. பூஜ்ஜிய கூப்பன் பத்திரங்கள், Option D. உள்கட்டமைப்பு பத்திரங்கள். The correct answer is. சாவரின் தங்கப் பத்திரங்கள் SGB. Question. இந்திய ஆயுதப் படைகள் எந்த நாட்டிற்கு ZAPAD 2025 பயிற்சியில் பங்கேற்க புறப்படுகின்றன? Option A. அமெரிக்கா, Option B. சீனா, Option C. ரஷ்யா, Option D. பிரான்ஸ். The correct answer is. ரஷ்யா. Question. ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் 2025 இல் 8வது இடத்தை பிடித்து எந்த நகரம் சமீபத்தில் காற்றின் தரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது? Option A. இந்தூர், Option B. டெல்லி, Option C. சண்டிகர், Option D. வாரணாசி. The correct answer is. சண்டிகர். Question. தனது தனித்துவமான பட்டாச்சித்ரா ஓவியத்திற்காக சமீபத்தில் எந்த இந்திய கலைஞர் புவிசார் குறியீடு சான்றிதழ் பெற்றார்? Option A. குஜராத்தில் இருந்து, Option B. ஒடிசாவில் இருந்து, Option C. தமிழ்நாட்டில் இருந்து, Option D. ராஜஸ்தானில் இருந்து. The correct answer is. ஒடிசாவில் இருந்து. Question. அரிதான இமயமலை பல்லாஸ் பூனை சமீபத்தில் எங்கே புகைப்படம் எடுக்கப்பட்டது? Option A. சிக்கிம், Option B. அருணாச்சல பிரதேசம், Option C. உத்தரகண்ட், Option D. இமாச்சல பிரதேசம். The correct answer is. அருணாச்சல பிரதேசம். Question. எந்த மாநில சட்டமன்றம் சமீபத்தில் கடுமையான மதமாற்ற எதிர்ப்பு மசோதாவை நிறைவேற்றியது? Option A. மத்திய பிரதேசம், Option B. உத்தரப்பிரதேசம், Option C. ராஜஸ்தான், Option D. குஜராத்.
The correct answer is. ராஜஸ்தான். Question. ஜப்பானிய முதலீட்டாளருக்காக 90 யூரோ மில்லியன் மதிப்புள்ள புதிய பத்திரத்தை எந்த அமைப்பு வெளியிட்டது? Option A. சர்வதேச நாணய நிதியம். Option B. உலக வங்கி. Option C. ஆசிய வளர்ச்சி வங்கி. Option D. புதிய வளர்ச்சி வங்கி. The correct answer is. உலக வங்கி. Question. பெட்ரோல் கலவையை எளிதாக்குவதற்காக எத்தனால் உற்பத்திக்கு உடைந்த அரிசியை வழங்க திட்டமிட்டுள்ள மாநிலம் எது? Option A. பஞ்சாப். Option B. ஹரியானா. Option C. ஒடிசா. Option D. சத்தீஸ்கர். The correct answer is. ஒடிசா.